ஆல் ராஜேஷங்கர் ஐயர்ஸ் ரெசிபி. ஸோ இது வந்து நம்ம ஐயர்ஸ் ரெசிபியோட இடியாப்பம் மாவு. ஸோ நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இடியாப்பம் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா வெந்நீர் கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். அண்ட் தென் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து அப்புறம் தாளிப்போம், தேங்காய் சேவை அந்த மாதிரி கலந்து கூட பண்ண போகிறோம் இல்லையா, மிக்சட் சேவை கூட பண்ணுவோம்ல. சார் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டால் போதும். அது ஒட்டாமல் வரதுக்காக நான் எண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் தான் விட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து இடியாப்ப மாவை எப்படி கிண்டி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஈடு ரெடி பண்ணது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இடியாப்பம் சூப்பராக இருக்குது, வெள்ளை வெள்ளைன்னு செம்ம வாசனையாக. ஏன்னா பதப்படுத்தின இடியாப்ப மாவு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நான் வெந்துட்டுருக்கு பாருங்கள் இடியாப்பம். ஸோ நான் இப்போ மாவு எப்படி கலரணுங்கிறது கூட நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதித்த தண்ணியை இந்த இடியாப்ப மாவு மேலே நம்ம விட்டுக்க போகிறோம். நல்லா எவ்வளோ தேவையோ, இதெல்லாம் கண்ணளவு தாங்க, எனக்கு அளவு சொல்ல தெரியல, கண்ணளவு தான். விட்டுட்டு நீங்கள் இந்த மாவை நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க. இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான மொத்தமாக விடக்கூடாது. தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு விட்டு 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 இப்படி கிண்டிட்டு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ மாவு நல்லா கிளறிட்டோம். மாவு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வெந்திருக்கும். நம்ம வெந்நீர் விட்டு பிசையும் போதே மாவு பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்னு. குழக்கட்டமாகவும் இதே தாங்க, இடியாப்பமாகவும் இதே பதப்படுத்தின இடியாப்பமாகவும் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இப்போ இது வெந்த உடனே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச இடியாப்பம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மல்லிப்பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, வேறு லெவலாக இருக்குங்க. பட்டாட்டம் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இடியாப்பம். சூப்பராக இதை நம்ம வெஜிடபிள்ஸ் இடியாப்பமாக தாளிக்கலாம், இல்லை தேங்காய் போட்டு தாளிக்கலாம், லெமன் போட்டு தாளிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஐஎஸ்எஸ்பியோட டாப் செல்லிங் ப்ராடக்ட், பதப்படுத்தி கொடுக்குறோம், ஒன்றுமே கெட்டு போகாது. தேங்க்யூ ஆல்.